கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். என் பேர் சண்முகராஜ். 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்துடைய டைரக்டர். நான் சேரன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த படம் தனியாக பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு முதல் படம். 1000 முத்தங்களுடன் தேன்மொழி இந்த படத்துடைய கதை என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு வெளில வரக்கூடிய ஆடியன்ஸ், அவங்க ஆணோ அல்லது பெண்ணோ, அவங்களுக்கு அவங்க யாரை லவ் பண்ண போகிறாங்க, அந்த லவரை என்னைக்கு சந்திப்பாங்க, என்னைக்கு கிஸ் பண்ணுவாங்க, எப்போ கட்டிப்பிடிப்பாங்க, என்னைக்கு கல்யாணம், என்னைக்கு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். காதலர்கள் கடைசி வரைக்கும் சண்டை போடாமல் சேர்ந்தே வாழ்வதற்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். காதல் அப்படிங்கிற உணர்வை பற்றி இந்த 2000 வருஷத்தில் கலையினுடைய அனைத்து வடிவங்களையும் என்னென்னவோ கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழியில் காதலை பற்றி சொல்லியிருக்கிற இந்த உணர்வு இது வரைக்கும் எந்த ஒரு உலக சினிமாவிலும் சொல்லப்படாத ஒரு கதை. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான கதையை புதுமுகங்களை வச்சு தான் சொல்லணும், அப்போ தான் கதை நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக படத்தினுடைய கதைக்கு தேவையான 71 புதுமுகங்களை தேர்ந்தெடுத்து அந்த 71 பேரையும் திருவண்ணாமலையில் ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு அங்கே ஏசி பண்ணி சமையலுக்கு ஒரு ஆள் போட்டு 372 நாட்கள் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஆக்டிங் ஒர்க் ஷாப் 372 நாட்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த 372 நாட்கள் ஒர்க் ஷாப் செஷன்லேயே ஃபுல் படத்தையும் ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரீரெக்கார்டிங் போட்டு அந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் ப்ரொடியூசர் எல்லாருமே பார்த்து எல்லாருக்குமே அந்த படம் திருப்தியாக இருக்குது, இதை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்த பிறகு அந்த படத்தை மறுபடியும் ஃபிலிமில் எடுத்துருக்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு முறை படம் எடுத்து பார்த்துட்டதுனால பாடல்கள் உட்பட எந்தெந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் இப்போ இருக்கிற படத்தில் இருக்கும். ஸோ படம் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இப்போ கதையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை மேக்கிங்லேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷாட்டில் எடுத்துருக்கிறோம். அதாவது 62 சீன் 62 ஷாட். சிங்கிள் ஷாட் மேக்கிங் அப்படிங்கிறது இந்திய சினிமாவில் யாரும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு முயற்சி. அந்த முயற்சியை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டில் படம் எடுத்துருக்கிறதுனால படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் 100% அப்படியே ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். படத்தினுடைய ஹீரோ வெங்கடேஷ், ஹீரோயின் அக்ஷரா. அவங்க ஹீரோ வெங்கடேஷ் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அக்ஷரா ஒரு ப்ரைவேட் டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கதைக்கு இவங்க 2 பேரும் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள தேர்ந்தெடுத்த பிறகு வெங்கடேஷ் தன்னுடைய கம்ப்யூட்டர் கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, ஹீரோயின் அக்ஷரா தன்னுடைய படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு வேலையை விட்டுட்டு 2 வருஷம் என் கூட கஷ்டப்பட்டு இந்த படம் நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் சேரன் சாருக்கு நான் போட்டு காட்டினேன். படம் பார்த்துட்டு சேரன் சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கிளைமேக்ஸில் 7 நிமிஷம் 9 நிமிஷம் வர்ற சீன்லாம் நியூ ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க ஒரே ஷாட்டில். எனக்கு தெரிஞ்சு பெரிய நடிகர்கள் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது, பெரிய விஷயமா இருக்குது சண்முகராஜ் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் பேசப்படும். சேரன் சார் இந்த படம் பார்த்து பாராட்டினதோடு இல்லாமல் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உதவிகள், எல்லா வகையான உதவிகளும் சேரன் சார் தான் பண்ணிகிட்ருக்காரு. சேரன் சாருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். படத்துக்கு மியூசிக் தாஜ்நூர் பண்ணியிருக்காரு. தாஜ்நூர் ஏற்கனவே வம்சம் எத்தனை 2 படங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி தான் அவருக்கு முதல் படம். அவர் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை சந்தித்து நான் இந்த படத்துடைய கதையை சொன்னேன். அப்போ இந்த கதை, இந்த படம் வழியாக நான் அறிமுகமானால் நிச்சயமாக ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப எனக்கும் ஒரு பெரிய பெருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலைகளை ஆரம்பித்தோம். பட் நான் இந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணுற இந்த ப்ராசஸ் பண்ணுற இந்த 1 வருஷ காலகட்டத்துக்குள்ளே வம்சம் எத்தனை 2 படங்கள் வெளிவந்துருச்சு. வம்சம் படத்தினுடைய இயக்குனர் பாண்டிராஜ் என்னுடைய நண்பர். அவர் வம்சம் படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்துடைய பாட்டு கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் தாஜ்நூர் அந்த படத்துக்கு கமிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பாடல்கள் ஸ்பெஷலாக இருக்கும். கதை, மேக்கிங், அதுக்கப்புறம் புதுமுகங்கள், இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் நியூ அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இசையிலையுமே அந்த நியூ அட்டம்ப்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு ரொமான்டிக்கான ஒரு சின்ன ஒரு தேடல் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு வழக்கமான ஒரு பாடலாக இல்லாமல் ஸ்பெஷலான பாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள் காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய 16 குறள்களை தேர்ந்தெடுத்து கவிஞர் யுகபாரதி அதனுடைய எளிமையான தெளிவுரையை பாட்டாக எழுதி விடுறாரு. அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த மெலடியாக இருக்கும். பின்னணி இசை ரொம்ப ஸ்பெஷலாக தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ அதுக்காக தாஜ்நூர் 43 நாட்கள் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. படம் பார்த்துட்டு சேரன் சார் சமீபத்தில் நான் பார்த்த படங்கள்ல இதான் ரொம்ப பெஸ்ட் ரீரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ பின்னணி இசையும் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஓகே, படத்துக்கு 2 கேமராமேன்கள் பண்ணியிருக்காங்க. ஜோஷி, ஆர் சரவணன் அப்படின்னு 2 பேர் பண்ணியிருக்காங்க.
இப்போது இந்த படத்தினுடைய கதை வந்து 2 வகையான ஒளிப்பதிவு வந்து தேவைப்படுது. அதுக்காக 2 கேமராமேன்களை 2 ஸ்டைலில் வந்து ஷூட் பண்ண வச்சுருக்கோம். இப்போது சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது கேமராமேனுக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப் ஜாப், அது அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இல்லை. அப்போது அந்த கேமராமேன்களுக்கு சிங்கிள் ஷாட்டில் இந்த படம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை அவங்களுக்கு விளக்கி சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கிறோம். பட் சிங்கிள் ஷாட்னா கேமரா வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும், கேமரா வந்து எந்த இடத்துலையுமே நிற்காது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்க. 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படம் ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய சிந்தனை. அதுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படம் பிப்ரவரி மாத இறுதியில் உங்களை சந்திக்கும். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம், என்னுடைய நன்றி. 1000 முத்தங்களுடன் தேன்மொழி படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. வணக்கம், நான் தாஜ்னூர். இந்த 1000 முத்தங்களுடன் தேன்மொழி இந்த படத்தோட இசையமைப்பாளர். ஸோ இந்த படம் பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படம் தான் எனக்கு வந்து முதல் இந்த இசைத்துறை திரை சினிமாவுக்கு வரத்துக்கு மிக முக்கியமான ஒரு படம் இந்த படம் தான். மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர் தான் என்னை வந்து இந்த சண்முகராஜ் இந்த படத்தோட டைரக்டர் அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ இவர் சொன்ன கதையும் அதை எப்படி பண்ண போகிறோன்ற பல விஷயங்கள் தான் என்னை வந்து ரொம்ப ஆவல் ஜாஸ்தி படித்தது படம் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இந்த படம் முதல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. இந்த வம்சம், எத்தன், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது எல்லாம். இந்த பாடல்களை கேட்டு தான் பாண்டியராஜ் எனக்கு வம்சத்துக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது டைரக்டர் சண்முகராஜ் அவர் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விஷயமே புதுசாக பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக உள்ளவர். அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் சரி, ரீரெக்கார்டிங், அப்புறம் அவர் படம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நிறைய கற்றுக்கிற விஷயமாகவும் இருந்தது எனக்கு. ஸோ 2 பேருமே புதுசு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நானும் புதுசு, அவரும் புதுசு. ஸோ இதை வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோன்னாக்கா எவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும், எப்படி ஒரு பல விஷயங்கள் அதை வந்து நம்ம நினைத்து வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ஆவல் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பாடல்களும் ஆர்ஆரும் எனக்கு ஒரு பெரிய ஐடியா க்ரியேட் பண்ணணுன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நான். இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டிருக்கிற வம்சம், அப்புறம் எத்தன், இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக், நேட்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும். இந்த பாடல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாடர்ன், வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ என்னோடய பாடல்கள் வந்ததில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்கேன். இந்த இதில் ஒரு பாடல் பற்றி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இது ரொமான்ஸ் சாங். இதில் எப்படி வித்தியாசப்படுத்தணும் அப்படின்ட்டு இதை ஒரு காமத்துப்பால் திருக்குறள்லேருந்து ஒரு 16 குறள்களை எடுத்து அதை எந்த பொருளும் மாறாமல் அப்படியே ஒரு இது பாடலாக்கியிருக்கோம். இதை யுகபாரதி அவர் எழுதியிருக்கார் இந்த பாடல். இந்த பாடல் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கும்ன்று நான் நம்புகிறேன். 2 சிங்கர்கள் இதில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் புதுசாக. அதேமாதிரி அடுத்தது ஒரு ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அது பார்த்திங்கனாக்கா வழக்கமாக அவரை பற்றி ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் வரும், இந்த ஹீரோ இப்படி, இந்த ஹீரோயின் இப்படி அப்படின்னு. இதே ஒரு பாடல் ஆக்குனா எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவில் இதை ஒரு பாடல் வடிவமாக பண்ணியிருக்கோம். காரைக்கால் காரைக்கால் ஊர் பேர், தேன்மொழி தேன்மொழி பொண்ணு பேர், இப்படி ஒரு அவங்கள பற்றியான விஷயங்கள், அவங்க யார், அவங்க அப்பா அம்மா யார், இப்படின்ற சொல்கிற விஷயத்தையே ஒரு பாடல் ஆக்கியிருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு சின்ன தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாட்டு, டன் டன் அப்படின்ற ஒரு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலில் வந்து நடுவில் ஒரு சின்ன அறிவுரைகள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து சிங்கராக சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக அதை ஒரு தலைவர்கள், பெரும் தலைவர்கள் சொன்னால் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசித்து நடுவில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போவார், எம்ஆர் ராதா வந்து சொல்லிட்டு, அப்புறம் ரஜினிகாந்த் வந்து. ஸோ பாடல்களில் நடுவில் வந்து இவங்க வந்து பேசிட்டு போகிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த இது அதுவும் ரொம்ப புதுசாக வந்திருக்கு அந்த பாடல். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. பர்டிகுலராக இந்த ஆர்ஆர் பற்றி நிறையா சொல்லணும்.
இது முடிக்கும் பண்ண பாடல்களே இது எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கும்ன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இந்த எல்லாமே வெஸ்டர்ன் காயர் அந்த மாதிரி ஒரு மாடர்னான சப்ஜெக்ட்னால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெவி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் பெரிய அளவில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பெரிய பேருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நம்ம சேரன் சார் வந்து சமீபத்தில் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு கடைசியாக அவர் சொன்ன ஒரு விஷயம், சமீபத்தில் பார்த்த படங்களில் மிகப்பெரிய ரொம்ப திருப்திகரமான ஆர்ஆர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் நடிச்சிருக்கிற ஹீரோ ஹீரோயின் அவங்களாம் வந்து ஒரு புதுமுகமாகவும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எனக்கா அவ்வளோ ஒரு அனுபவமான மிக திறமையான ஒரு ஆளாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே. நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே அதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ டைரக்டர் வந்து என்னுடைய நண்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது விடாமுயற்சின்ற மாதிரி அவரை தான் பார்த்து நிறைய விஷயம் நானும் கற்றுருக்கேன். ஸோ அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணுக்கா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக எதுவுமே விடாமல் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ எந்த இதுவுமே பார்க்காம அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பாளி. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுல, அவரோட நண்பராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த படம் ஆடியோ லான்ச் மேபி இந்த பிப்ரவரி 2nd வீக்கில் இருக்கலாம். அதே மாதிரி படம் வந்து பிப்ரவரி எண்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெரி ஷார்ட்லி நீங்கள் எல்லாருமே இந்த ஆடியோ கேட்பீங்க. ட்ரைனிங் எல்லாமே நம்ம ஸ்டுடியோலையும் நிறைய நடந்தது, அந்த திருவண்ணாமலையும் நடந்தது நிறைய இதோட ரிஹர்சல் எல்லாம். ஸோ அப்போது அவங்களோட விஷயங்கள் எப்படி வந்தாங்க, எப்படி அப்டேட் ஆனாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அவங்களோட எல்லாரோடையும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி இது ஒர்க் பண்ணோம் எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்தது இந்த விஷயங்கள்லாம். 7 சாங்கும் ஆக்சுவலாக இதுக்கு டைமுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு எத்தனை நாள் பண்ணோன்னு ஞாபகம் இல்லை. பிகாஸ் இது ஒவ்வொரு வெர்ஷனும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து கேட்கும்போது இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமே, இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி நிறைய அப்டேட் பண்ணி இன்றைக்கி ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு அவுட்டாக வந்திருக்கு. இந்த இது நிறைய டைம் எடுத்து பண்ணேன். அந்த ஆர்ஆர்லாம் கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலேயே பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட ஆர்ஆர். நல்லா ஹெவி ஆர்கெஸ்ட்ரா, ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா இது எல்லாமே வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அடுத்து வர மூவிகள் பார்த்தீங்கன்னா மல்லுக்கட்டுன்னு ஒரு படம் இப்போ வெகு விரைவில் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அந்த படமும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓம் அப்படின்ற ஒரு படம், அந்த அர்ஜுன் சாரோட படம். அது இப்போ சக்தி சிதம்பரம் அவர் ப்ரொடக்ஷனில். அதுக்கப்புறம் கலியுகம் அப்படின்ற ஒரு படம், இதுவும் ஒரு புது முகங்கள் தான். இவர் வந்து சசிகுமார் அவரோட அசிஸ்டன்ட் யுவராஜ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பாடல்களும் இதில் இந்த படத்தில் வந்து மனுஷபுத்திரன் அப்புறம் தாமரை இவங்களாம் எழுதியிருக்காங்க இந்த பாடல் இந்த படத்தில். ஸோ அதுவும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பர்டிகுலராக ஒரு முக்கிய இதாக சொல்லணுன்னாக்கா, இப்போ ஒரு ஆல்பம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இலங்கை தமிழர்களுக்கான ஒரு அவங்கள சார்ந்த ஒரு விஷயம், ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சார்ந்த விஷயம் இது. சில விஷயங்கள் அவங்களோட இதை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். இதை அறிவுமதி அவர் எழுதியிருக்காரு இந்த லிரிக்ஸு. இதோட ப்ரொடியூசர் வந்து நார்வேல அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் ரூபன் அப்படின்னு ஒருத்தர். இந்த 5 பாடல்கள் இதில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒவ்வொரு பாடலும் ஒரு எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. ஒரு தமிழும் இசையும் அப்புறம் தாயும் தமிழும் இந்த மாதிரி ஒரு தமிழ் பேஸ்டு எல்லாமே அதில் இருக்கும். ஒரு சின்ன வயசில் எப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மறக்க முடியாமல் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாடல். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு மனதை தொடக்கூடிய பாடலாக வந்திருக்கு அந்த இதில். ஸோ எல்லாத்துக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் அதில் ஆடியோ ரிலீஸ் ஆகும் அதுவும். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட இருந்த கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.